தினமொரு வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். விளக்கம். ஒரு நகரத்தின் பழமையான இடத்திலுள்ள அந்த பழைய ஆலயம் வெறுமையாக காணப்பட்டது. அந்த சபையின் கட்டிடம் பழமையான அந்த இடத்திற்கே ஏற்றாற்போல பழமையடைந்து கொண்டிருந்தது. கடைகள் மூடப்பட்டன. ஒரு பழைய பள்ளி கட்டிடத்திற்கு பூட்டு போடப்பட்டது. சில சிறிய கடைகள் சிறிய அளவில் இயங்கிக் கொண்டிருந்தன. அந்த இடம் முற்றிலும் சேதமடைந்த ஒரு நிலையில் அனைவராலும் மறக்கப்பட்டு உயிரற்று தோற்றமளித்தது. பின்பு ஒரு நாள் இரவில் அந்த இடம் மாற்றமடைந்தது. அந்த பழைய சபை ஒளியினால் ஜொலித்தது. தெருக்களில் வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. இசையின் ஓசை அந்த இடத்தை நிரப்பியது. மரித்து போன நிலையில் இருந்த அந்த இடம் உயிரடைந்தது. மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெறுவதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பழைய ஆலயத்தை போல அவர்கள் பல வருடங்களாக இருளையும் வெறுமையையும் அனுபவித்தார்கள். அவர்களுக்குள் கோபம், சுயநலம் மற்றும் பெருமை ஆகியவை காணப்பட்டன. பின்பு ஒரு நாளில் அனைத்து காரியங்களும் மாற்றமடைந்தன. யாரோ ஒருவர் விளக்குகளை எரிய வைத்தது போல இருள் திடீரென மறைந்தது. அந்த யாரோ ஒருவரின் பெயர்தான் தேவன். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் அவரை ஏற்றுக்கொள்ளும் மக்களை மன்னிக்கிறார். குற்றங்களிலும் பாவங்களிலும் மரித்து நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அவர் புதிய ஜீவனை அளிக்கிறார். நாம் இவற்றை அறியாமல் இருப்போமானால் நம்மை மறுரூபமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் உணரவில்லை என்று பொருள்படும். அவர் நமக்காக செய்தவற்றையும் மற்றவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய காரியங்களையும் நாம் நினைவு கூறுவோமாக. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களது பாவங்களை இரட்சிப்பினால் கழுவியதற்காக நன்றி. ஆமீன்.